ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் நல்லெண்ணெயில் வந்துட்டு ஒரு 50 கிராம் வந்து பூண்டு போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து வந்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் வறுத்து எடுத்து கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் இப்படி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.